இது மாதிரி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற எல்லாருனாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி அப்போ எனக்கு 7-8 வயசு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் திண்டுக்கல்ல இருந்தோம். ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன அண்ணாச்சி கடை இருக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கணும்னா என்னை அனுப்பி விடுவாங்க. அப்படி ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து முட்டை வாங்கிட்டு வர சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. முட்டை அந்த டைம்ல ஒரு முட்டை ₹4. ஸோ வந்து எங்க அம்மா 5 முட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ ₹20 ஆகும். எங்க அம்மா ஆனா ₹50 கொடுத்து விட்டாங்க. நான் அதை எடுத்துட்டு ஜாலியா கடைக்கு போயிட்டு நான் 5 முட்டை கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் நல்லா அந்த பேப்பர்ல பொட்டலம் போட்டு கொடுப்பாங்களா, அப்படி பொட்டலம் போட்டு ஒரு கேரி பேக்ல போட்டு எனக்கு கொடுத்தாரு. மீதி ₹30 கையில கொடுத்தாரு. நான் அவருக்கு கொடுத்த முட்டையை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். அண்ட் லைக் நடந்து போகும்போது எல்லாரும் எப்படி இப்படி கையை ஆட்டி ஆட்டி நடந்து போகல சின்ன பிள்ளையா இருக்கும்போது. நான் குதிச்சு குதிச்சு ஆட்டி ஆட்டி நடந்து போறேன். அப்படி போறப்ப திடீர்னு பார்த்தா கவர் கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து பார்க்குறேன். அதில் வந்து 2 முட்டை உடஞ்சிருச்சு. 3 முட்டை ஆனால் சேஃபாக தான் இருந்தது. ஒரு நார்மல் பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாரிம்மா கீழே விழுந்துருச்சு, 2 முட்டை உடஞ்சிருச்சு, நான் 3 தான் சேவ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என் மைண்டில் கிரிமினலாக ஒரு பிளான் போட்டேன். பக்கத்தில் வந்து இந்த புல்லு மரமாக இருக்கும், அதில் தூக்கி எறிஞ்சிட்டேன். 5 முட்டையுமே உடையாத முட்டையும் சேர்த்து உடச்சிட்டேன். நான் கடைக்கு திரும்ப போய் அண்ணா 5 முட்டை தாங்கன்னு வாங்கி அதை எடுத்துட்டு போறேன். வீட்டில் ₹30 சேஞ்ச் எடுத்துட்டு போனோம். ஆனால் இப்போ என் கையில் வந்து ₹10 தான் சேஞ்ச் இருக்கு. எங்கள் அம்மாட்ட எடுத்துட்டு போய் அப்படியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே நடக்காத மாதிரி இந்தாங்கம்மா முட்டை, இந்தாங்கம்மா மீதி சில்லற அப்படின்னு கொடுக்குறேன். எங்கள் அம்மால என்ன ₹10 தான் தர அப்படின்னு. கடைக்காரர் எனக்கு ₹10 தான் கொடுத்தாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து அந்த ₹10 பார்க்குறாங்க. அந்த எக்கை நான் தொட்டேன்ல, அந்த பிசு பிசுப்பு லைட்டாக அந்த எக்கோட இது இருக்கு சரியா. எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க. பட்டுட்டு ₹10 தான் அவர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ₹10 தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு. எங்கள் அம்மா வா கிளம்பு, என்ன சின்ன பிள்ளைங்கிறதுனால ஏமாத்துறானா அவன், வா வா கூட வா நம்ம போய் கேட்போம் என்னன்னு அப்படின்னு. நான் உடனே பயத்தில் இதில் என்னமா இருக்குது, பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அதெல்லாம் விட முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் கடையில் அந்த அண்ணாட்ட கேட்குறாங்க, என்னண்ணே 5 முட்டைக்கு மீதி ₹30 தரணும்ல, நீங்கள் என்ன ₹10 தான் கொடுத்துருக்கீங்கன்னு. உடனே அந்த அண்ணன் வந்து இல்லையே பாப்பா வந்து 2 வாட்டி வாங்கிட்டு போச்சு மேடம், டோட்டல் 10 முட்டை வாங்கிட்டு போனாங்க, அதனால மீதி ₹10 தான் அப்படின்ட்டாரு. எங்கள் அம்மா ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா என்னை விழுத்து எடுத்துட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஓவர் ஸ்மார்ட்டாக நினச்சி ஒரு விஷயம் பண்ணி இப்படி ஃப்ளாப் ஆயிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.